இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனியோர் மனிதனுக்கு உணவிலையே இந்த ஜகத்தினை அழித்திடுவோம். சுப்பிரமணிய பாரதியார் அழிச்சிருவோண்டா நாட்டைய, எல்லாருக்கும் சாப்பாடு போடும். அந்த சாப்பாடு அவர் வெறியாக சொன்னாரு பாரதியார். இவர் பசியினால் இடைத்தவங்களை பார்த்தியே மன கஷ்டப்பட்டனே சொன்னாரு ராமலிங்க வடிவார். ரெண்டும் பேரன்புடைய பிரதிபலிப்புகள் தான். ரெண்டும் பேரன்புடைய பிரதிபலிப்பு தான். அம்மா ஒரு இலவச மருத்துவ முகாம் பண்ணணும்னா, அல்லது அம்மா உங்களுக்கு எல்லாம் நீங்க சாப்பாடு போடணும்னா, நம்ம ஒரு அம்பானியா ஒரு அதானியா இருக்க தேவையில்லை. மனசு இருந்தா போதும், மார்க்கம் வரும். இங்க யாருமே எங்க ஸ்டேஜ்ல மல்டி 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 மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸே இல்ல. மனம் ஒண்ணு இருந்தா வேற 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 அளவுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஔவையார் சொன்னாங்க ரொம்ப அழகா. என்ன சொன்னாங்க? ஒரு ஆறு இருக்குதாங்க, ஆறு அடிச்சு போற ஆறு தண்ணி இருக்கும்ல, ஆற்று பெருக்கு அற்று அது இல்லையா, காஞ்சி போயிடுச்சான். எந்த அளவுக்கு காஞ்சி போயிடுச்சுன்னா, அந்த மணல்ல நடந்தா கால் சுடுதான். ஆற்று பெருக்கற்று கால் சுடும் அளவு வந்தால் கூட அவ்வளவும் அப்படி இருந்தும் ஊற்று பெருக்கால் உலக ஊட்டும். அது கொஞ்சம் தோண்டுனா அந்த சுடு மணலுக்குள்ள இருந்த ஊற்று எப்படியாவது எடுத்து, இந்தாப்பா தண்ணி எடுத்துப்போ, நீ கேட்கறன்னு சொல்லுமா நம்ம பொன்னி நதி, நம்ம காவேரி ஆறு. அதே போல ஏற்றவருக்கு அடிங்க போடுங்க, யாரும் விசில் அடிக்க வேணாம்னு சொல்லல.